அனைவருக்கும் வணக்கம். விருச்சகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் கோடி நன்மை தரும் குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிக்க இருக்காரு. இந்த சஞ்சாரத்தின் காரணமாக மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்குது. இந்த காலகட்டங்களில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேசத்தில் சூரியனும் சுக்கிரனும், ரிஷபராசியில் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், மகரத்தில் சந்திரனும், கும்பராசியில் சனி பகவானும், மீனராசியில் ராகு, செவ்வாய், புதன் ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இதன் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இதுவரை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் அதாவது மே மாதம் 1ஆம் தேதி அன்று உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு அடியெடுத்து வைக்கிறாருங்க. குரு இருக்கும் இடத்தில் எண்ணற்ற நன்மைகள் ஏற்படுங்க. நவ கிரகங்கள்ல சுப கிரகமாக விளங்கும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் பதிவது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். உங்களுடைய ராசியை பொறுத்தவரை தன பாஞ்சாதிபதியாக விளங்குபவர் குரு பகவான். எனவே அவரது பார்வை பலத்தால் பணம் பல வழிகளிலையும் வந்து பையை நிரப்புங்க. திருமண முயற்சிகள் கை கொடுங்க. செல்வாக்கு மிக்கவர்களுடைய பழக்கத்தால் சிறப்பான வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமாய் இக்காலகட்டம் அமைய இருக்குது. அது மட்டும் இல்லாம மங்கள ஓசை மனையில் கேட்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பெயர்ச்சி அமைய இருக்குதுங்க. அதே போல உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு முன்னேற்றம் கண்டு ஆச்சரியப்படுவாங்க. இனி வாழ்வில் வசந்த காலம் உருவாகக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. சொல்லும் சொற்கள் எல்லாமே வெல்லுங்க. அதே போல சொற்களாக மாறுங்க. முக்கிய புள்ளிகளுடைய பட்டியலில் முதலிடம் பிடிக்கும் அளவிற்கு வாழ்க்கை தரம் உயர இருக்குது. யோக பலன் பெற்ற நாளில் குருவை வழிபடுவதன் மூலம் கூடுதல் நற்பலன்கள் கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. இந்த குரு பெயர்ச்சியினுடைய விளைவாக குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 1, 3, 11 ஆகிய இடங்களில் பதிகுதுங்க. நவ கிரகங்கள்ல சுப கிரகம் என்று வர்ணிக்கப்படும் குரு பகவான் உங்களுடைய ராசியை நேரடியாக பார்ப்பதால் சீரும் சிறப்பும் செல்வாக்கும் அதிகரிக்குங்க. உடல் நலம் சீராகுங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குது. நண்பர்கள் நல்ல தகவல்களை நாள்தோறும் தந்து கொண்டே இருப்பாங்க. முன்பின் தெரியாதவர்கள் கூட உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுவாங்க. நண்பர்களுடைய ஆதரவோடு பொது வாழ்வில் புதிய பொறுப்புகளை ஏற்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வகையில குரு பகவானுடைய பார்வை 3ஆம் இடத்தில் பதிவதால் சகோதர ஒற்றுமை பலப்பட இருக்குது. உடன்பிறப்புகள் உங்களுடைய தொழிலுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. பாக பிரிவினை சுமூகமாக முடியுங்க. அதிகார பதவியில் உள்ளவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து சிக்கல்கள் தீர வழிகாட்டுவாங்க. சிரமங்கள் குறைய இருக்குது. வெளிநாட்டில் உள்ள பெரிய நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரலாங்க. துணிவும் தன்னம்பிக்கையும் கூட இருக்குது. செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் உங்களுடைய திறமை பளிச்சிடுங்க. பாக பிரிவினை சுமூகமாக முடியுங்க. அதே போல இந்த காலகட்டங்கள்ல விருச்சகராசினியர்களுக்கு வருமானம் உயர வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு பகவானுடைய பார்வை பதிவதால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, 11ஆம் இடத்தில் குருவினுடைய பார்வை பதிவதால எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேர இருக்குதுங்க. கூட்டு தொழிலில் இருந்து விடுபட்டு தனித்து இயங்கும் வாய்ப்பு கை கூட இருக்குதுங்க. முன்பு உங்களை நிராகரித்த நிறுவனங்களை இப்போது உங்களை அழைக்கலாக. உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக கிடைக்காத சம்பள உயர்வு, பதவி உயர்வு இப்போது கிடைக்க இருக்குது. தொழில் நடத்தி வருபவர்கள் கிளை தொழில் தொடங்க முன்வர இருக்கீங்க. பணியாளர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பெயர்ச்சி அமைய இருக்குதுங்க. அதே போல விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திர காலில் சூரியனுடைய சஞ்சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தொழில் வளம் சிறப்பாக இருக்குங்க. துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல பணப்புழக்கம் சரளமாக இருக்குங்க. அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு தலைமை பதவிகள் கிடைக்கலாங்க. அதே போல நாட்டுப்பற்று மிக்கவர்களுடைய நட்பால் பல நல்ல காரியங்கள் செய்து முடிக்க இருக்கீங்க. தொழில் விருத்தி அதிகரிக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேர இருக்குது. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உயர் அதிகாரிகள்
உங்களுடைய மனதில் இடம் பிடித்து கேட்ட சலுகைகளை பெறுவீங்க. ரோகிணி நட்சத்திர காலில் சந்திரன் சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது தொழில் வளம் மேலோங்குங்க. சொத்துக்களால் லாபம் கிடைக்க இருக்குது. பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியுங்க. பல நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த காரியங்கள் படிப்படியாக நடைபெற தொடங்குங்க. பெற்றோர் ஆதரவு தருவாங்க. பிரபலஸ்தர்களின் முன்னணியாக இருந்த பல காரியங்களை முடித்து கொடுப்பாங்க. வாகன யோகம் உண்டுங்க. அதனால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல வருமானத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாக கிடைக்குங்க. புனித யாத்திரைகள் மேற்கொள்வதற்கான சிறந்த ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் அமைய இருக்குது. அதே போல மிருகசிரீஷ நட்சத்திர காலில் செவ்வாயினுடைய சஞ்சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது ராஜயோகம் வரப்போகுதுங்க. இந்த காலகட்டங்களில் தொழில் கணிசமான லாபத்தை பெறுவீங்க. இக்காலம் ஒரு பொற்காலமாக அமைய இருக்குது. வீடு கட்டி குடியேறும் யோகம் உண்டுங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுடைய திறமையை கண்டு ஆச்சரியப்படுவாங்க. ஊதிய உயர்வு வந்து உள்ளத்தை மகிழ்விக்குங்க. வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்குங்க. இழந்த சொத்துக்களை மீண்டும் கைப்பற்றுவீங்க. நண்பர்களும் உறவினர்களும் உதவிக்கரம் நீட்டுவாங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சி நிகழக்கூடிய இந்த காலகட்டங்களில் ரிஷபராசியில் குரு சஞ்சரிக்கும் காலத்தில் ராகு கேது பயிற்சியும் நிகழுதுங்க. 26/4/2025 அன்று கும்பராசிக்கு ராகுவும் சிம்மராசிக்கு கேதுவும் பயிற்சி ஆகிறாங்க. நாளில் இடம்பெற்ற ராகுவால் சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டுங்க. சொந்த வீடு கட்டுவது முதல் சுய தொழில் தொடங்குவது வரை நீங்கள் கண்ட கனவுகள் அனைத்துமே நனவாகுங்க. அது மட்டும் இல்லாம விஐபிகளுடைய ஒத்துழைப்போடு தொழில் வளத்தை பெருக்கிக் கொள்வீங்க. கேதுவினுடைய பலத்தால தொழில் ஸ்தானம் வளம் அடைகிறதுங்க. தலைமை பதவிகள் தானாக வந்து சேருங்க. புகழ் கூடும். புனித பயணங்கள் அதிகரிக்குங்க. வெளிநாட்டில் உள்ள நிறுவனங்களில் இருந்து நல்ல அழைப்புகள் வரலாங்க. சுய ஜாதகத்தில் ராகு கேதுக்களுடைய பலம் அறிந்து யோக பலன் பெற்ற நாளில் சார்ப சாந்தி பரிகாரங்களை செய்தால் தோஷத்தை நிரந்தரமாக தக்க வைத்து கொள்ள இயலுங்க. சந்தோஷத்தை நிரந்தரமாக தக்க வைத்து கொள்ளுங்க. இந்த காலகட்டங்களில் பெண்மணிகளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமான பெயர்ச்சியாகவே இருக்குதுங்க. பொருளாதார நிலை உயருங்க. புனித பயணங்கள் அதிகரிக்குங்க. கல்யாண கனவு நனவாகுங்க. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்படும். உங்களுடைய பெயரிலேயே சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டுங்க. பிள்ளைகளுடைய முன்னேற்றம் பெருமையை பெற்று தருங்க. பணிபுரியும் பெண்மணிகளுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் வந்து மகிழ்ச்சி படுத்துங்க. பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் பெருமை சேர்ப்பீங்க. மங்கள ஓசை மனையில் கேட்குங்க. வெளிநாட்டிலிருந்து ஆதாயம் தரும் தகவல்கள் வருங்க. குலதெய்வ வழிபாடு கூடுதல் நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தரும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. விருச்சிக ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இல்லத்து பூஜை அறையில் கற்பக விநாயகர் படமும் ராஜகிரகமான சூரியன் படமும் வைத்து ஜோடி தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது. தினமும் மாலை நேரம் கலைவாணி கவசம் பாடி கலைவாணியை வழிபடுவதன் மூலம் எல்லா நாட்களும் இனிய நாட்களாக அமையும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது.